போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தேசிய தினங்கள், அதற்கான காரணங்கள் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் மற்ற எக்ஸாம்லையும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் ஒவ்வொரு மாதத்துலையும் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தேசிய தினங்கள் அது பார்க்க போகிறோம். அதற்கான காரணங்களை பார்த்தோம்னா அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது உங்கள் மைண்டில் நிற்கும். வெறும் தேதி, அந்த தினம் என்ன தினம் அப்படின்றது மட்டும் படித்தோம்னா நமக்கு ஞாபகம் இருக்காது. தேதி, தினம், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு படிச்சிட்டோமாவே நமக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வழிமுறையில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், வரலாறு அப்படின்ட்டு எல்லா வீடியோவுமே பார்த்துருக்கோம். ஸோ அதற்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம லாஸ்ட் வீடியோ ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேசிய தினங்களை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். அதே போல் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. அந்தந்த பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா அதற்கான வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். இதே போல் நிறைய டிஎன்பிஎஸ்சி வீடியோக்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்தியாவின் முக்கிய தேசிய தினங்கள், பிப்ரவரி மாதத்துக்கான தேசிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பிப்ரவரி 12 காந்தியடிகள் அஸ்தி கரைப்பு தினம். பிப்ரவரி 12 காந்தியடிகளோட அஸ்தி கரைப்பு தினம். காந்தியடிகள் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 30, 1948. இந்த நாளை என்ன கொண்டாடுறாங்க அப்படின்றத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தேசிய தினங்களில் ஜனவரி 30 அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிப்ரவரி 12 இது என்ன நாளாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் அஸ்தி கரைப்பு தினமாக கொண்டாடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 12, 1948 இந்த நாளில் தான் கன்னியாகுமரியில் அவரோட அஸ்தி கரைக்கப்பட்டது. அதன் காரணமாக தான் காந்தியடிகள் அஸ்தி கரைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. காந்தியடிகள் இறந்த பிறகு அவரோட அஸ்தியை நாட்டில் இருக்கக்கூடிய புனித தலங்கள், நதிகள், கடல், இந்த மாதிரி நிறைய இடங்களில் கரைச்சாங்க. அதே போல் நிறைய இடங்களில் அவரோட அஸ்தியை தூவி வச்சாங்க. இறுதியாக தான் பிப்ரவரி 12ஆம் தேதி கன்னியாகுமரியில் கரைக்கப்பட்டது அப்படின்றாங்க. அதே போல் அவரோட அஸ்தி இன்னும் சில இடங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அடுத்து பிப்ரவரி 13. பிப்ரவரி 12 பார்த்தோம். அடுத்த தினமே பிப்ரவரி 13 சரோஜினி நாயுடு பிறந்த தினம். சரோஜினி நாயுடு 1879ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி ஹைதராபாத்தில் பிறந்தார் அப்படின்றாங்க. ஸோ அவரோட பிறந்த தினத்தான் சரோஜினி நாயுடு பிறந்த தினமாக கொண்டாடுறோம். பிப்ரவரி 13 எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். சரோஜினி நாயுடு இவங்க மிக சிறந்த போராட்ட வீரர், எழுத்தாளர், சமூக ஆர்வலர், கவிஞர், அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த மேடை பேச்சாளர். இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 2, 1949 காந்தியடிகள் இறந்த அடுத்த வருடம். 1948 காந்தியடிகள் இறக்குறாரு. 1949 சரோஜினி நாயுடு இறந்து போகிறாங்க. இவரோட இறந்த தினத்தை சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இவரோட பிறந்த நாளை தான் மகளிர் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்றாங்க. ஸோ சரோஜினி நாயுடோட பிறந்த தினம் தான் இந்தியாவின் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு தினம், அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஷின், பிப்ரவரி 22 அந்நியர் தினம். அந்நியர் தினம் பிப்ரவரி 22 அப்படின்றத நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது இந்த வருடமும் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதை ரொம்ப கவனமாக படிச்சுக்கோங்க. அந்நியர் தினம் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 22ஆம் தேதி தான் கஸ்தூரிபாய் காந்தி இறந்தாங்க. கஸ்தூரிபாய் காந்தி பிப்ரவரி 22, 1944ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். இவங்க காந்தியடிகளோட மனைவி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கஸ்தூரிபா காந்தி காந்தியடிகளோட மனைவி. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 11, 1869 பிறந்திருக்காங்க. இறந்த தினத்தை தான் அந்நியர் தினமாக கொண்டாடுறோம். ஸோ பிறந்த நாள் கிடையாது. கஸ்தூரிபா காந்தி அவர்கள் இறந்த தினம் தான் அந்நியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ சரோஜினி நாயுடு பிறந்த தினம் மகளிர் தினம், தேசிய மகளிர் தினம். அதே போல் கஸ்தூரிபா காந்தி இறந்த தினம் தான் அந்நியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ பிறந்த தினம், இறந்த தினம் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யாரோட பிறந்த தினம், யாரோட இறந்த தினம் அப்படின்றதுல நீங்கள் கிளியராக இருக்கணும். அப்போ தான் கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பிப்ரவரி 24 மத்திய கலால் வரி தினம். இந்தியாவில் கலால் வரி விதிப்புக்கு உட்பட்ட பெரும்பாலான பொருட்கள் 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரே சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்றாங்க. சரிங்களா? 1944 பிப்ரவரி 24 அந்த தேதியில் தான் இந்தியாவின் கலால் வரிக்கு உட்பட்ட எல்லா பொருட்களும் பெரும்பாலான பொருட்கள் ஒரே சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அந்த தினத்தை தான் மத்திய கலால் வரி தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. எந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24. இந்த தேதியில் கலால் துறையில் சிறப்பாக சேவையாற்றிய அதிகாரிகள், சாதனையாளர்கள், விளையாட்டு வீரர்கள், அந்த மாதிரி நிறைய துறையில் சிறப்பாக விளங்கியவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்து பிப்ரவரி 24 இஎஸ்ஐ கார்பரேஷன். சரிங்களா? பிப்ரவரி 24 இஎஸ்ஐசி நிறுவன தினம். ஸோ இஎஸ்ஐன்றது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் டே அப்படின்றாங்க. சரிங்களா? இஎஸ்ஐசி நிறுவன தினத்தை எம்ப்ளாயி ஸ்டேட்
இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் டே அப்படின்றாங்க. டேட் வந்து February 24. இஎஸ்ஐ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தொழிலாளர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிறுவனம். 1952ஆம் ஆண்டு February 24 தான் இது முதலாக தொடங்கப்பட்டது. முதலாக எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1952 February மாதம் 24ஆம் தேதி. ஸோ அதை தான் வந்து இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் நிறுவன தினமாக கொண்டாடுறாங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு கொஷின், February 28 நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின், தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. 1987ஆம் ஆண்டு தேசிய அறிவியல் தினம் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது அப்படின்றாங்க. எந்த வருடம் அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1987. டேட் வந்து February 28. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர் சிவி ராமன் அவர்கள் வந்து ராமன் விளைவை February 28ஆம் தேதி தான் வெளியிட்டார். February 28ஆம் தேதி 1928ஆவது வருடம் ராமன் விளைவு வந்து வெளியிடப்பட்டது. அதன் காரணமாக தான் February 28 வந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றாங்க. சர் சிவி ராமன் ராமன் விளைவுக்காக எப்போ நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா 1930ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் அப்படின்றாங்க. 1928 அந்த விளைவை வந்து வெளியிடுறாரு. ஆராய்ச்சி முடிவை, ராமன் விளைவுக்கான ஆராய்ச்சி முடிவு வந்து 1928 February 28 வெளியிடுறாரு. 1930 நோபல் பரிசு பெறுகிறார். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் February மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேசிய தினங்கள். அடுத்த வீடியோவில் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தினங்கள், அதற்கான காரணங்களை பார்ப்போம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/way2tnpsc. அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா twitter.com/way2tnpsc. இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களது தகவல் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்தவர்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.